நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இல்லங்க. என்னடா என்னடாவா மா, கோயிலுக்குள்ள வந்தா மட்டும் போதும்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்துட்டேன்ல. நான் கிளம்புறேன், நீங்க சாமி கும்பிட்டு வாங்க. டிடி இருடா, அதான் வந்ததே வந்துட்டியே, கொஞ்சம் உள்ள வரைக்கும் வந்து சாமி கும்பிட்டு போடா. மா, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப உள்ள வரைக்கும் வாடுவீங்க, அப்புறம் சாமி கும்பிடுவீங்க, அப்புறம் வேண்டுதலை பண்ணுவீங்க, என்னால எதுவும் செய்ய முடியாதுமா, நான் கிளம்புறேன். ஐயோ இருடா, கோயிலுக்கு தானே வந்திருக்க, எதுக்கு காலைல சுடுதண்ணியை கொட்டின மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்க? சரி விடு, நீ உள்ளலாம் வர வேணாம், நீ இங்கேயாவது நில்லுடா. நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன், அப்புறம் வீட்டுல கொண்டு போய் விட்டுரு. அப்புறம் கடைசியா நீ போயிட்டேன்னா திரும்ப வீடு வரைக்கும் நடந்து வரணும் இந்த வேகாத வெயில்ல. கொஞ்சம் இரு, நான் வந்துடுறேன். இப்படியே சொல்லி சொல்லி சின்ன பையனை நல்லா ஏமாத்துங்க. ஆமா, நீ ரொம்ப சின்ன பையன் தான். சரி நில்லு, நான் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். இவனை நம்ம ஏமாத்துறமா, இவன் நம்மளை ஏமாத்துறத விடவா? ஐயோ, இவ சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அங்க பொங்கலும் சுண்டலும் தீந்து போயிரும் போலயே. அப்பாடா, கண்ணை திறந்துட்டா. ஏ சைலுமா, சாமி கும்பிட்டு முடிச்சிட்டியா? வா சீக்கிரம் போலாம், பொங்கலும் சுண்டலும் தீந்துற போகுது. ஐயோ, நீ சாமி கும்பிடுறியோ இல்லையோ, உனக்கு நினைப்பு பூரா அந்த பொங்கலும் சுண்டலும் மேலதான் இருக்கு. ஆமா பின்ன, நான் வந்ததே அதுக்கு தானே. நான் என்ன சாமி கும்பிடவா வந்தேன்? நான் பொங்கலுக்கு சுண்டலுக்கு தான் வந்தேன். அதுவே எங்க தீந்துருமா என்னன்னு தெரியல. நீ சாமி கும்பிடுறது போதும், வா போலாம். ஐயோ சரி, நடக்க போவா. ஐயோ, இந்த அம்மா வேற இங்க வந்து இப்படி நிக்க வச்சுட்டாங்க. ஐயோ, இன்னைக்கு ஷைலுவை வேற பார்க்க போகணும். இந்த அம்மா வேற இனி வேண்டுதலை பண்ற அதை பண்ற, நீ எவ்வளவு நேரம் பண்ணுவாங்களோ தெரியல. ஐயோ, இதுக்கு தான் இந்த அம்மா கூட வந்திருக்கவே கூடாது. இன்னும் 5 நிமிஷம் தான் பார்ப்பேன், அதுக்குள்ள அம்மா வரல, என்னமோ பண்ணட்டும்னு விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அங்க ஷைலு வேற நான் வருவேன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பா. டேய், உனக்கே இது கொஞ்சம் ஓவரா இல்லையாடா? அவ உனக்காக காத்துட்டாலாம் இருக்க மாட்டா, தொல்லை இன்னைக்கு வராம விட்டுச்சேன்னு நிம்மதியா இருப்பா. தொல்லையா? டேய், பொண்ணுங்களுக்கு தொல்லை பண்ற பசங்களை தாண்டா பிடிக்கும். நீ வேணா பாரு, இந்த 3 நாள் விடாம அவளை தொல்லை பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு இன்னும் என்ன காணமே, அவ என்ன மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பா. ஆமாமா, சன் நியூஸ்ல சொன்னாங்க, அவ உன்னை காணாமனு மிஸ் பண்ணி நீ எங்க இருக்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு உன்னை பார்க்க வந்துருக்குது போறா. டேய், உனக்கு என்னடா தெரியும்? அவ என்ன மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பா. என்ன பார்க்கணும்னு அவளுக்கும் தோணும். இப்ப கூட நான் கோயில்ல இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவன் நேரா கிளம்பி கோயிலுக்கே வந்துருவாடா. என்ன உண்மையாவே வந்துட்டா? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னோம். ஐயோ, கொடுமைன்னு கோயிலுக்கு வந்தா இங்கேயும் வந்து நிக்கிறானே. ஆமா, இன்னைக்கு கர்ச்சீஃப் கட்டாம வந்திருக்கான். அப்போ இவன் இப்ப அன்புவா இல்ல செல்வாவா? ஐயோ, கர்ச்சீஃப் வேற எடுத்துட்டு வரலையே, நல்லா மாட்டிக்கிட்டடா அன்பு. இப்ப என்ன பண்றது? செல்வா, நீங்க இங்க? செல்வாவா? ஐயோ ஆமல்ல, செல்வான்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதையே மறந்துட்டோமே. எந்த செல்வா? நீங்களும் இந்த கோயிலுக்கு ரெகுலர் ஆயிட்டு வருமோ? அது ஐயோ, டேய், பேசினா வாய்ஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாளான்னு வேற தெரியலையே. எதுக்கும் கொஞ்சம் தள்ளி நின்று பேசுவோம். அது ஆமாங்க, நான் கோயிலுக்கு ரெகுலரா வருவேன். ஓ அது சரி, கோயிலுக்கெல்லாம் வர அளவுக்கு நல்ல பழக்கம்லாம் இருக்கு உங்களுக்கு. പക്ഷേ உங்க ஃப்ரெண்ட் ஃப்ராட் இருக்கானே, அப்பா அவனை நினைச்சா நீங்களாம் இன்னும் எப்படி அவனை ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்கன்னு தெரியல. அது வந்து ஐயோ சரி, நீங்களே பாவம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கீங்க, நான் வேற அவனை பத்தி சொல்லி தேவையில்லாம உங்களை டென்ஷன் பண்றேன். ஐயோ இல்லங்க, பரவாயில்ல. எம்மா என்னம்மா நடிக்கிறான்? வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி இல்லம்மா நடிக்கிறான். டி அன்பு, அவ உன்னை செல்வான்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பேசணும், அப்புறம் நீ தான் அன்புன்னு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவா. அதனால ஒழுங்கா எஸ்கேப் ஆகி ஓடிரு. அப்புறம் சாமி கும்பிட நேரம் ஆயிடுச்சுங்க, நான் போய் சாமி கும்பிடுறேங்க. ஐயோ சரி நீங்க போங்க, நான் சாமி எல்லாம் கும்பிட்டு കഴിഞ്ഞു, அதனாலதான் வந்து பேசிட்டு இருக்கு, நீங்க போங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். அப்பா தப்பிச்சோண்டா சாமி. இது கண்டோடி ரேஷு, இந்த காலத்துல எவ்வளவு ஒரு நல்ல பையன்னு. அதுலயும் அந்த ஃப்ராட் எல்லாம் நோக்கியா அவன் இவன் கால தூசுக்கு போலும் வரல. அவன் தான் இவன் தான் அவன்னு சொன்னா இவன் நம்பவா போறா? ஏதோ கர்ச்சிஃபை மறந்துட்டு வந்ததுனால செல்வான்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடுறான். இதே அன்புவா வந்திருந்தான் நம்மள ஓட விட்டுருந்துருப்பான். அம்மா தாயே, பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்த, இதே மாதிரி அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பையும் கொடுத்து அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணையும் கண்ணில் காமிச்சிட்டேன்னா போதும்.
என் பையன் நல்ல பையன் தான், ஆனா என்ன கொஞ்சம் சேட்டை தான் அதிகம். அந்த சேட்டையை பார்க்கும்போது தான் அவனுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களானே சந்தேகமா இருக்கு. அதனால நீதாமா அவனுக்கு எப்படியாவது நல்ல புத்தியை வர வச்சு அவன் சேட்டையெல்லாம் குறைச்சு கொஞ்சம் பொறுப்பானவனா மாத்தணும். டேய், என்னடா கோயிலுக்குள்ள வரவே மாட்டேன்னா இப்ப சாமி கும்பிட வரைக்கும் வந்துட்ட? அது சாமி கும்பிடுறதுக்கு தாமா வந்தேன். சாமி கும்பிட வந்தியா? அம்மா தாயே, இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் சேட்டையை குறைச்சு கொஞ்சம் பொறுப்பானவனா மாத்துன்னு. அதுக்குள்ள மாத்திட்ட. சாமியை கும்பிட மாட்டேன், கோயிலுக்கே வர மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா கடைசியில சாமி கும்பிடுறதுக்கே வர வச்சுட்டியம்மா. ஓ, ஒரு வழியா அவகிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் அங்க நின்னு இருந்தோம், நம்ம தான் அன்புன்னு கண்டுபிடிச்சிருந்திருப்பா. அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பி இருந்திருக்கும். டேய் அன்பு, சாமி கும்பிடணும்னு தானே வந்த, சாமி கும்பிடுறா? கும்பிடுறேம்மா. நான் இது வரைக்கும் கோயிலுக்கெல்லாம் வந்ததில்ல, சாமியெல்லாம் கும்பிட்டதில்ல. எப்படி கும்பிடணும்னு கூட எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்குன்னு நான் எதுவுமே கேட்டதும் கிடையாது. ஆனா இப்போ ஒன்னே ஒன்று கேட்கணும்னு தோணுது. எனக்கு ஷைலு வேணும். என்னானாலும் சரி, ஷைலு மட்டும் என்னை விட்டு போயிடக்கூடாது. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ஷைலு என் கூட தான் இருக்கணும். என்னடா அன்பு, சாமி கும்பிட்டுட்டியாடா? கும்பிட்டுட்டம்மா. சரி சரி, சாமி கும்பிட்டது போதும், வாடா கோயில சுத்துவோம். கோயிலை சுத்துறதா? ஐயோ, அவ வேற அங்க இருப்பாளே, போன மாட்டிக்குவோமே. அம்மா, அது இல்லம்மா, எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்ச நேரம் கூட சாமி கும்பிடணும் போல இருக்குமா. நான் சாமி கும்பிட்டுட்டு வரேம்மா, நீங்க போய் சுத்துங்க. ஐயோ சரிப்பா சரிப்பா, நீ சாமி கும்பிடணும்னு சொல்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எவ்வளவு நேரம் வேணா நின்னு சாமி கும்பிட்டு வாப்பா, நான் போய் சுத்திட்டு வரேன். சரிம்மா, போங்க. ஐயோ, கொஞ்ச நேரத்துக்குள்ள எவ்வளவு பொறுப்பானவனா மாறிட்டா. எல்லாத்துக்கும் சாமி தான் காரணம். சரி பண்பு, நீ பொறுமையா சாமி கும்பிடு, நான் போய் சுத்திட்டு வரேன். ஒரு வழியா அம்மாவையும் சமாளிச்சாச்சு, ஷைலவையும் சமாளிச்சாச்சு. என்ன சாமி, இவன் என்ன இவ்வளோ ஃப்ராடா இருக்கான்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்ல, எல்லாம் ஷைலுக்காக தான். கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. டேய், நீ ஃப்ராடுன்னு அந்த சாமிக்கே தெரியும்டா. ஆனா அம்மா கூப்பிட்டு கூட சாமி கும்பிட வராதவன் சைலஜாக்கு பயந்து ஓடி வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கே, அதை நினைச்சாதான்டா எனக்கு சிரிப்பா வருது. டேய், வேற என்ன பண்றது? அவ நான் தான் கண்டுபிடிச்சிட்டா, அப்புறம் அவ எனக்கு கிடைக்காம போயிருவா. அவ எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக இப்படியெல்லாம் கொஞ்சம் பயந்துதான் ஆகணும். பயத்தை பத்தி நீயாடா பேசுற? ஆனா இந்த காதல் எல்லாரையும் எப்படி மாத்திருது பத்தியா? எப்படி இருந்த ஒன்ன எப்படி மாத்திட்டா? ஆமல்ல. நாலுங்கிய எத்திதான் கட்டுவேன், இப்ப தரையத்தான் கூட்ட வச்சா. நான் சட்டைய சேவையா செய்யுவேன், என் வாழத்தான் சுருட்ட வச்சா. நானும் தனியாளு, அவ சேர்ந்தா சமதூளு. ஒன்னா நம்பர் 420 ஹீரோவா ஆக்கி புட்டா. நானும் காண்டாம போனேன்டா கொய்யால, என்னமோ ஆச்சுடமையால. தலைகீழா நடக்கிறேன் கையால, இப்போ மென்டலா ஆயிட்டேன் அவளால. டேய் மச்சான், சிஸ்டர் வந்திருக்காங்க. நீங்க ஏதாவது பர்சனலா பேசுவீங்க. நான் பேஷன்ஸ் யாராவது வந்தா டாக்டர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, அப்புறமா தான் பாப்பாருன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்லிடுறேன். நீங்க பேசுங்க. டே சக்தி, தனியா விட்டு போகாதடா. ஃபிகரை பார்க்கும்போது மட்டும் என்ன தனியா கழட்டி விட்டல, இப்ப தனியா மாட்டு, நான் வரேன். டே சக்தி. ஐஷுமா, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுருங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கோவப்பட்டு கத்துவான்னு பார்த்தா சைலண்டா வீட்டுக்கு போறேங்கிறா. ஆனா இவ கோவப்பட்டு கத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா சைலண்டா இருக்கானா அது அதை விட டேஞ்சர். எப்படியாவது சமாதானம் பண்ணாம விடக்கூடாது. ஐஷு, ஒரு நிமிஷம் இங்க வாயேன். எதுக்கு? நான்லாம் ஒன்றும் வரல, நீங்க சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போறேன். இங்க வான்னு சொல்றேன்ல. எதா இருந்தாலும் வீட்டுக்கு வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். நான் போறேன். நீ வரியான எஞ்சி வரவா? என்ன சொல்லுங்க. ஐஷு, அது எதுவுமே கேட்காம போறேங்கிற. என்ன கேட்கணும்? இல்ல, அந்த பொண்ணு. ஆமா, பொண்ணு. ஹாஸ்பிட்டல்னா பொண்ணு பையன் எல்லாரும் தான் வருவாங்க, அதுக்கு என்ன? இவ தெரிஞ்சு பேசுறாளா தெரியாம பேசுறாளா? அப்படின்னா நம்ம பேசுனது எதுவும் கேட்கலையோ? எல்லாம் கேட்டுச்சு, ஆனா இங்க வச்சு சண்டை போடுறதுக்கு இதொன்னும் நம்ம வீடு இல்ல, ஹாஸ்பிட்டல். அதனால சாயந்தரம் வீட்டுக்கு வாங்க, அப்புறமா வச்சுக்கிறேன். உனக்கு தேவையாடா இது? அவளே ஒழுங்கா போறேன்னா போக விட்டு இருந்தா கூட வீட்டுக்கு போற வரைக்குமாவது நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அந்த நிம்மதியும் போச்சு.
ஐயோ ஐஷுமா, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஏதோ சக்தியை வெறுப்பேத்துறதுக்காக சும்மா விளையாடிட்டு இருந்தேன். விளையாடுனீங்களா? பொய் சொல்லாதீங்க ஷமீர். நீங்க அந்த பொண்ணை பார்த்து பல்ல கட்டினதை நானும் பார்த்தேன். நான் இருக்கும்போதே வேறொரு பொண்ணை பார்த்து பல்ல கட்டுறீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு என்னங்க குறை வச்சேன்? ஏய் ஏய் ஏய், சும்மா தாண்டி பார்த்தேன். அதுக்குள்ள இதுக்கிட்ட சீரியல் டைலாக் எல்லாம் பேசுற? நான் என்னோட ஆதங்கத்தை சொல்றது உங்களுக்கு டயலாக் பேசுற மாதிரி இருக்கா? உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர பொண்ணை பார்த்து சைட் அடிக்கிறீங்க. ஏச்சி லூசாடி, நீ சைட் அடிக்கிற வயசாடி. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இப்ப போய் யாராவது சைட் எல்லாம் அடிப்பாங்களா? அப்ப எதுக்கு அந்த பொண்ணை பார்த்து பல்ல காட்டுனீங்க? ஐயோ ஏய், பல்லெல்லாம் ஒன்னும் காட்டலடி. சும்மா சக்தியை வெறுப்பேத்திட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. உங்களுக்கு அப்ப நான் போர் அடிச்சிட்டேன். அதனாலதான் நீங்க வேற பொண்ணுங்களை பாக்குறீங்க. ஏய் ஏய், என்னடி பேசுற? பேச தெரியலனா அமைதியாருடி. ஆமா, எனக்கு பேச தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதானே நீங்க வேற பொண்ணை பாக்குறீங்க. ஐயோ, எல்லாமே தப்பு தப்பாவே பேசுறாளே. ஏ ஐஷு, ஒண்ணு வேணாம். என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீங்க எதுவும் பேச வேணாம். நான் போறேன். ஏய் ஏய் இருடி. ஐயோ ஐஷு, இங்க கொஞ்சம் கிட்ட வாயேன். நான் ஒன்னும் வரமாட்டேன். இது ஹாஸ்பிட்டல். ஐயோ, நான் என்ன சினிமா தியேட்டர் நான் சொன்னேன்? ஹாஸ்பிட்டல் எனக்கும் தெரியும், வாடி. என்ன சொல்லுங்க? ஐஷு, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன். உன் மனசுல இருக்கிறதா ஓப்பனா சொல்லு. நான் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பாப்பேன்னு உனக்கு தோணுதா? அதான் இப்ப பாத்தீங்களே. ஏச்சி, இதெல்லாம் ஒரு மேட்ரா? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் காமிப்பேன்னு உனக்கு தோணுதா? அது இங்க பாரு ஐஷு, நான் உன் கழுத்துல தாலி கட்டின அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப உன் கூட சேர்ந்து வாழற இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பாக்குறதுக்கான எவ்வளவோ சிச்சுவேஷன் என் லைஃப்ல வந்திருக்கு. ஆனா அப்பெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு வேற பொண்ணை பார்க்கலன்னா அப்ப இப்ப நீ என் கூடவே இருக்க. இதுக்கப்புறம் நான் வேற ஒரு பொண்ணை பாப்பேன்னு உனக்கு தோணுதா? இல்ல, பார்க்க மாட்டீங்க. அது ஏன் அவ்வளவு டவுட்டா சொல்ற? இல்ல இல்ல, பார்க்க மாட்டீங்க. பார்க்க மாட்டேன்ல? இல்ல. அப்ப ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பொண்ணு வந்தா சும்மா கேஷுவலா அவளை பார்த்து சிரிச்சா உடனே நீ தப்பா நினைக்கலாமா? இல்ல, நினைக்க கூடாது. அப்போ இப்ப நான் அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சேன், நீ என் மேல கோவப்பட்டது தப்பு தானே? ஆமாங்க, தப்புதான். தெரியாம தப்பா நினைச்சிட்டேங்க. சரி, அப்ப தப்பா நினைச்சதுக்கு பனிஷ்மெண்டா ஒரு ஐ லவ் யூ சொல்லு. என்ன தப்பா நினைச்சல? அப்ப ஒழுங்கா ஐ லவ் யூ சொல்றீ. சரி, ஐ லவ் யூ. அது ஐ லவ் யூ டூ. இவருக்கு சித்தா தெரியும், இவருக்கு சித்தும் தெரியும், கணங்களின் நாடியும் தெரியும், பணங்களில் கோடியும் தெரியும். நலந்தானா நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. இந்த கிழவி வேற, அந்த டாக்டர் என்ன அடிச்சிட்டான்னு தெரிஞ்சிருச்சு போல. அதான் வேணும்னே என்ன கலாய்க்கணும்னு வந்திருக்கு. மாப்பிள்ளை, உங்களுக்கு தலையில அடிபட்டு தலைவலியில் இருக்கீங்கன்னு சொன்னாவோ, அதான் பாட்டு பாடி உங்க தலைவலியெல்லாம் போக்க வந்திருக்கேன். கிழவி, உன் பாட்டை கேட்கற வரைக்கும் கூட எனக்கு தலைவலி இல்ல. உன் பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ பாடவும் வேண்டாம், ஆடவும் வேண்டாம், ஒழுங்கா போ. ஐயோ, அப்படி சொல்லாதீவோ மாப்பிள்ளை. நீங்க எங்க வீட்டு மாப்பிள்ளை, உங்களை பாத்துக்க வேண்டியது எங்க கடமை இல்லையா? அன்னைக்கு கூட நீங்க காலொடிஞ்சு கிடக்கையில நாங்க எல்லாரும் உங்களை நல்ல போல கவனிச்சுக்கிட்டதுனால தானே மாப்பிள்ளை இப்ப நீங்க இப்படி நடிக்கிறீவோ. என்னது? அதாவது நடக்கிறீவோன்னு சொல்ல வந்தேன் மாப்பிள்ளை. அன்னைக்கு எப்படி நீங்க காலொடிஞ்சு கிடக்கையில நான் வைத்தியம் பார்த்து உங்களை நடக்க வச்சேன்டோ, அது மாதிரி இப்ப உங்களுக்கு மண்டை உடைஞ்சிருக்கும் போது அதுக்கு நான் தானே வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு தான் வந்திருக்கேன். கிழவி, நீ எனக்கு வைத்தியமும் பார்க்க வேண்டாம், என்ன பைத்தியமும் ஆக்க வேண்டாம். ஒழுங்கா இங்கிருந்து போ. உன்னை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. ஐயோ, என்னத்துக்கு மாப்பிள்ளை என்கிட்ட இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுவீவோ? எங்க வீட்டு மாப்பிள்ளைன்னு உங்க மேல எவ்வளவு அக்கறையா உங்களுக்கு வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன். என்ன போய் இப்படி துரத்த பாக்குறீங்களே மாப்பிள்ளை? கிழவி, நீ என் மேல இருக்கிற அக்கறையில வந்திருக்கியா? நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியாது. உன் பேரனும் சரி, அந்த டாக்டரும் சரி, எப்போ பார்த்தாலும் என்ன அடிச்சு அசிங்கப்படுத்துவானுங்க. அவனுங்க அசிங்கப்படுத்தினது பத்தாதுன்னு நீ பின்னாலேயே வந்து இந்த மாதிரி ஏதாவது அக்கறை சக்கரைன்னு பேசி எனக்கு இன்னும் அவமானப்படுத்துவ. அதுக்கு தானே வந்திருக்க. இங்க பாரு, அவனுங்க ஆட்டம் மட்டும் இல்ல, உன் ஆட்டமும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் தான் இந்த ராகேஷ் யாருன்னு தெரியும். எம்மா, இவன் எம்பிட்டு அடி வாங்கினாலும் இவனுக்கு வாய் மட்டும் குறையவே செய்ய மாட்டேங்குமா? ஐயோ, என் பேரனும் சரி, இந்த டாக்டர் தம்பியும் சரி, இவனை என்ன அடிக்கிறாவோ? இவன் வாயில இல்லாம அடிக்கணும், அப்பதானே இவன் வாய் குறையும். அதை விட்டுட்டு தலையில கால்ல இருந்து இப்படி எல்லாம் அடிச்சா இவனுக்கு எப்படிமா வாய் குறையும்? இனி என்
கிழவி அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, கிளம்பி போ. ஐயோ இருங்க மாப்பிள்ளை, நீங்க இப்படி போன்னு சொன்னா உடனே போயிட முடியுமா? கிழவி உன்னை பார்க்க எனக்கு தலையெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் போறியா? ஐயோ மச்சி என்னாச்சு? எதுக்கு அவரை கோவப்படுத்திட்டு இருக்கீங்க? ஐயோ எட்டி காயத்ரி, உன் புருஷனை நான் ஒண்ணு கோவப்படுத்த கிடையாது டி. தலையில அடிபட்டுக்கிட்டு சொன்னாவோ, அதான் எது வைத்தியம் பாப்பமான்னு வந்தேன். ஐயோ அம்மாச்சி அதெல்லாம் வேணாம், அவரே ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை செய்யறாரு, அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீங்களாம் எதுவும் செய்ய வேண்டாம், அவர் தான் கோவப்படுறாருல்ல. ஆமா உன் புருஷன் இன்னைக்கு கோவப்படாம இருந்திருக்காரு, எப்ப பார்த்தாலும் கோவமே தானே பாத்துக்கிட்டு கிடக்காரு. அது எங்ககிட்ட எல்லாம் கோவப்பட்டா கூட பரவாயில்ல, வாங்கிட்டையும் சேத்துல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. உன்னையாவது புரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு என்ன கவலை? இங்க பாருங்க மச்சி, அவர் என்கிட்ட கோவப்படுறாருன்னு யாரு சொன்னா உங்ககிட்ட? அப்படியெல்லாம் இல்ல, அவர் என்கிட்ட நல்லா தான் நடந்துக்கிறாரு. ஆமாமா சொன்னாவோ, உன் புருஷன் உன்னை அப்படியே தங்கத்துல வச்சு தாங்குறான்னு சொன்னாவோ. கிழவி ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நான் என்ன இல்லாததியா சொன்னேன்? உள்ளதுதானே மாப்பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க அவளை பாத்துக்கிற லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. அம்மாச்சி இங்க பாருங்க, என் புருஷன் என்னை எப்படி பாத்துக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அதை பத்தி யார் எப்படி நினைச்சுக்கிட்டாலும் அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. அவர் என்னை நல்லா தான் பாத்துக்கிறாரு, என்னை சந்தோஷமா தான் வச்சிருக்காரு. அதனால இதுக்கப்புறம் யாரும் அவரை பத்தி எதுவும் பேசக்கூடாது. ஐயோ சரிட்டி அம்மா, உன் புருஷனை நான் எதுவும் பேசல. நீ ஆச்சு உன் புருஷனாச்சு, ரெண்டு பேரும் என்னத்தையே செஞ்சுட்டு போங்க. எதிரி இப்ப நான் வந்ததுதான் குத்தம், நான் போறேம்மா. இந்த பிள்ளைக்கு என்னத்த செய்ய? இப்படி ஒருத்தனை புருஷனை கிடைச்சதுக்கே இவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்கா. இன்னும் கொஞ்சம் நல்ல புருஷனெல்லாம் கிடைச்சிருந்தா அவனுக்காக என்னெல்லாம் பண்ணிருப்பாளோ தெரியலம்மா. இந்த பிள்ளையோட நல்ல மனசுக்காகவாவது இந்த நாயை திரிஞ்சு தந்தா பரவாயில்லையம்மா, அதுவும் செய்ய மாட்டீங்க. எங்க அம்மாச்சி பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அவங்க வயசானவங்க ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. உங்களுக்கு தலை ரொம்ப வலிக்குதாங்க, உங்களுக்காக ஜூஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன், இதை குடிங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏய் என்னடி இப்படியெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணி சீன் போட்டா உடனே என் பொண்டாட்டி தாண்டா எனக்கு எல்லான்னு சொல்லி அப்படியே உன் முந்தானைய பிடிச்சிட்டு சுத்துவேன் நினைச்சியா? இங்க பாரு, நீ எனக்காக என்ன பேசினாலும் சரி, இப்படியெல்லாம் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து என்னை அப்படியே அக்கறையா கவனிச்சுக்கிட்டாலும் சரி, நான்லாம் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? கல்யாணம் பண்ணப்போ என் மேல கோவமா இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்களே சரியாகி என்கிட்ட நல்லா தானங்க இருந்தீங்க, திரும்பவும் ஏங்க இப்படி ஆயிட்டீங்க? நான் கூட உங்களுக்கு இங்க வேலை இல்லாத டென்ஷன்ல தான் நீங்க என்கிட்ட கோவமா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா நீங்க திரும்பவும் என் மேல பாசமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு இல்லைங்க, இன்னும் எதுக்காகங்க என்கிட்ட கோவமாவே இருக்கீங்க? நான் என்னங்க தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ணியா? எல்லா தப்பையும் பண்ணதே நீ தாண்டி. நீ பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? அன்னைக்கு கோயிலுக்கு வந்தது. அன்னைக்கு மட்டும் நீ கோயிலுக்கு வராம இருந்திருந்தேன்னா அந்த ஐஸ்வர்யா அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னாலும் பரவாயில்ல, நான் கிளம்பி துபாய்க்காவது போயிருந்திருப்பேன். அதையும் கெடுத்து உன் கழுத்துல தாலி கட்ட வச்ச. அன்னைக்கு புடிச்சது எனக்கு சனி. எங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. ஏய் இன்னும் உன்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு மட்டும் இருக்கனே நினைச்சு சந்தோஷப்படு. சரி அதான் என்னமோ கல்யாணம் ஆயிப்போச்சு, அதுக்கப்புறமா நான் உன்னை துபாய்க்கு போலாம் வான்னு கூப்பிட்டேனா, அப்பவாவது சரின்னு இவங்க எல்லாம் சமாளிச்சு என் கூட நீ துபாய்க்கு கிளம்பி வந்திருந்தேன்னா அங்கேயாவது போய் நான் நிம்மதியா இருந்திருப்பேன். அதுக்கும் என்ன நீ விடல. அந்த கதிர் என்னடானா என்னமோ எனக்கு எல்கேஜி பையனை ட்ரீட் பண்ற மாதிரி உன் அப்பா வந்ததான் விடுவேன், உன் அம்மா வந்ததான் விடுவேன்னு சொல்லி என்னை இங்கே இருக்க வச்சுட்டான். நீயும் மண்டைய ஆட்டிட்டு அவங்க சொல்றதை கேட்டுட்டு இங்கே இருந்துட்ட. அப்புறம் இப்ப என்னமா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நீங்க இதெல்லாம் ஒரு வேலையா? அதுவும் அந்த டாக்டருக்கு கீழே வேலை செய்யறது, அதை நினைச்சாலே எனக்கு கடுப்பா இருக்கு. வேற வழி இல்லாம தான் நாங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் இருக்க வேண்டியவன் கடைசியில இங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தாண்டி. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, எனக்கு இவரோட வாழ பிடிக்கல, இவர் துபாய்க்கு போக விடுங்க, எனக்கு இவர் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா இவனுங்களும் அமைதியா இருந்துருவானுங்க, நானும் கிளம்பி துபாய்க்கு போய் நிம்மதியா இருப்பேன். இப்ப கூட அதை நீ பண்ணுவியா? பண்ண மாட்டேன். கேட்டா புருஷன் மேல பாசம், புருஷன் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவேன். ஆனா என் நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிறதே நீ தாண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.